ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது கண்ணப்பா என்கிற ஃபேண்டசி டிராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நல்ல பசுமையான மலைப்பகுதியில பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வராங்க. இவங்க 5 பிரிவா இருக்கிறாங்க. சரத்குமார் ஒரு கூட்டத்துக்கு தலைவராகவும் அவரோட மகனா படத்தோட ஹீரோ விஷ்ணு மஞ்சு இருக்காரு. ஹீரோ வில்லம்பு வித்தைக்காரனாவும் இருக்காரு. ஹீரோவுக்கு சின்ன வயசுல இருந்தே கடவுள் நம்பிக்கை சுத்தமா இல்ல. அதுக்கு காரணம், அந்த மலைப்பகுதியில உள்ள ஒரு தெய்வத்துக்கு அங்க உள்ள யாரையாவது நரபலி கொடுக்கறாங்க. ஒரு தருணத்துல ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட ஹீரோ கண்ணு முன்னாடியே நரபலி கொடுக்கறாங்க. இதனால கோபமான ஹீரோ கடவுள் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லாம இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த மலைப்பகுதியில இருக்கிற வாயிலிங்கத்தை எடுத்துட்டு போக ஒரு குரூப் வராங்க. அவங்க கிட்ட போர் செஞ்சு வாயிலிங்கத்தை ஹீரோ காப்பாத்தினாரா இல்லையா? இதுக்கிடையில பிரீத்திய ஹீரோ லவ் பண்றாரு. எங்களோட காதல் என்னாச்சு? கடவுள் நம்பிக்கையே இல்லாம இருந்த ஹீரோ சிவபக்தனா எப்படி மாறினாரு? ஹீரோவுக்கு கண்ணப்பாங்கிற பேர் எப்படி வந்துச்சு? இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், இதிகாச புராணத்தை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. என்னதான் இதிகாச புராணமா இருந்தாலும் அது இன்னைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு தனி கிரெடிட்டே கொடுக்கலாம். இந்த படம் பழமையான வரலாறையும் 63 நாயன்மார்களில் பக்திக்கு இலக்கணமா இருந்த கண்ணப்பனின் பக்தியை பத்தியும் இந்த படத்துல நல்லா காட்டியிருக்காங்க. படத்தோட லாஸ்ட் அரை மணி நேரத்துல கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஹீரோ சிவபக்தனாவும் அதுவும் கண்ணப்பனா எப்படி மாறினாரு அப்படிங்கறத படத்துல நல்லா காட்டியிருக்காங்க. படத்தோட ஹீரோ விஷ்ணு மஞ்சு ஒரு போர் வீரனாவும் சிவபக்தனாவும் நம்மளை மிரட்டி இருக்காரு. படத்துல பிரபாஸ் வரக்கூடிய சீனை நல்லா கிரியேட் பண்ணிருக்காங்க. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காங்க. இந்த படத்தை நியூசிலாந்துல உள்ள ஒரு மலைப்பகுதியில செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்க பிரமிப்பா இருக்கு. படத்தோட சண்டை காட்சிகள் அதிரடியா இருக்கு. படத்துல உள்ள மியூசிக் படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட பெரிய மைனஸ் படத்தோட டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கிட்ட படத்தை ஜவ்வா எடுத்து வச்சிருக்காங்க. இதிகாச புராண கதையை இன்னைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்திருந்தாலும் ஸ்கிரீன் பிளே ரொம்ப முக்கியம். பட் படத்தோட ஸ்கிரீன் பிளே நிறைய இடத்துல சரியில்லை. அதுலயும் குறிப்பா சொன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லைங்கா இருக்கு. படத்தோட சண்டை காட்சிகள் என்னதான் அதிரடியா இருந்தாலும் ரொம்ப லென்த்தா எடுத்து வச்சிருக்காங்க. அதுவே ரொம்ப சலிப்பு உண்டாக்குது. படத்தோட மெயின் கான்செப்ட செகண்ட் ஹாஃப்ல தான் காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தேவையில்லாம நிறைய சீன் எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல கேமியோ ரோலுக்கு பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லணும். பட் அந்த கேமியோ ரோல்லாம் படத்துல ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டா கண்டிப்பா கேள்விக்குறிதான். மோகன்லாலோட கேரக்டர்லாம் ஏனோ தானு தான் இருக்கு. அக்ஷய் குமாருக்கு சிவன் வேஷம் சுத்தமா செட் ஆகல. படத்தோட லவ் போர்ஷன் சுவாரஸ்யமாவே இல்ல. அதுலயும் ஹீரோ ஹீரோனிக்கு ரொமான்டிக் சாங் வருது. அதெல்லாம் நம்மள ரொம்ப கடுப்பேத்துது. படத்தோட சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் படுமோசமா இருக்கு. இந்த படத்தை முகேஷ்குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விஷ்ணு மஞ்சு, பிரீத்தி, பிரபாஸ், மோகன்லால், சரத்குமார், அக்ஷய் குமார் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு ஆவரேஜான ஃபேண்டசி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.